வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா, நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே, கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். யுத்தத்தில் வல்லவர் மீட்ப ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர் மீட்ப ஜெயிக்கிறார். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. உண்மையின் தேவனே ஒருக்கம் நிறைந்தவர், உண்மையின் தேவனே ஒருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. ஜெயங்கொடுக்க தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் மீட்ப ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர் மீட்ப ஜெயிக்கிறார். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. ஸ்தோத்திர. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு இன்னைக்கு அதில் தான் நம்ம செய்தி 30-40 கூட எடுங்க. 28 வாசிங்க. 6:28 பாஸ்டர். 1040 எடுத்துக்கோங்க. வாசிங்க. வாசிங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும்
பெர்சியானாகிய கோரோசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த ஜனவரி 5ஆம் தேதி முதல் வாரத்தில் தானியனுடைய காரியமும் ஜெயமாக இருந்தது என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருக்கு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாகணும், அநேகர் சில ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யணும்னு தெரியலை. ஆனால் அங்கே தானியேல் போட்டிருக்கு, அவன் 3 ராஜ்யத்துக்கு கீழே இருக்க போது அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. கர்த்தரே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறார் நல்ல பிதாவே, ஆமே. பாருங்க, தரியுரின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சா? ஜெயமா இருந்தது. 3 ராஜ்யங்கள்ங்க, பாபிலோனு, பெர்சியா, கோரேசோடைய காலங்களில் தானியேல் ஜெயமாக இருந்தானா. நம்ம எல்லாருக்கும் எப்படி என்னதான் எல்லாரும் உலகத்தில் பிறந்த மனிதெல்லாம் என்ன நினைக்கிறோம்? சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆகணும், லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சக்ஸஸ் செய்யணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் அந்த சக்ஸஸ் ஆகாமல் தோல்வியை சந்திக்கிறோம். எல்லாருக்கும் என்ன இருக்கா இல்லை? எல்லாருக்கும் நம்ம எடுக்கிற துறையில், நம்ம படிக்கிற படிப்பில், நம்ம எதை செஞ்சாலும் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறோம். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, தங்கள் சக்ஸஸ் ஆகாததுக்கு மற்றவர்களை குறை சொல்லுவாங்க. இல்லைங்க, இந்த அவங்கனால தாங்க, வீட்டில் இவங்கனால தாங்க நான் இப்படி ஆகிட்டேன், இவங்கனால தாங்க என் வாழ்க்கையில் இப்படி முன்னேறாமல் போயிட்டேன், இவங்கனால தான் நான் என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குறை சொல்லுவாங்க. இங்கே போக்குறோம், தானியலுடைய காரியம் ஜெயம் எங்கே ஜெயமாக இருந்தது? தானியல் அடிமையாய் பிடிக்கப்பட்ட போயிட்டான். அடிமையாய் கயிறை கட்டி பல எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு அடிமை ஒரு இடத்துல போய் அங்கே போய் அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்ததுன்னா அந்த ஜெயத்துக்கு என்ன காரணம்? அவன் எப்படி ஜெயம் பெற்றான்? நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்கள் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒருத்தன் பிடிக்காத இருக்காங்க, என்னோட உயர்வை தடுக்கிறாங்க. என்னோட உயர்வு தடுக்கிறதுக்கே சில பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்போல்லாம் உங்களை யார் உயர்வு என்ன பண்ண முடியாது? சொல்லுங்கள், உங்கள் உயர்வை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா அப்படிலாம் ஆளுக கத்தர் வச்சிருப்பார், கத்தரே அனுமதிப்பார். உங்களுக்கு சில ஆட்களை கத்தர் வச்சிருப்பார். மருமக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யார் இருப்பா? மாமியார் அனுப்பார். மாமியார் எப்போ போட்டாலும் வஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ சொல்லுவீங்க, இவகிட்டெல்லாம் நான் தான் இருந்து பொறுமையாக இருக்கிறேன், உன்னால தான் இருக்க முடியும். அதுக்கு தான் கத்தர் உன்னை என்ன பண்ணியிருக்காரு? உன்னை அங்கே வச்சிருக்கிறாரு. நீ அங்கே இருந்த உன்னை என்ன பண்ணுறாரு? கத்தர் உருவாக்கத்தான் அங்கே வச்சிருக்கிறாரு. இந்த ஆள்கிட்டலாம் வாழவே முடியாதுங்க, இந்த ஆள் அப்படிப்பட்டாளுங்க, அதுக்கு தான் உன்னைய வச்சிருக்கிறாரு. இவட்டெல்லாம் மனுஷன் இருப்பானா, அதுக்கு தான் உன்னைய வச்சிருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே நம்மளுக்கு கத்தர் அனுப்பார். நம்மளை அப்படியே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆசீர்வாதங்கள்லாம் டக்குன்னு வந்துடணும். இந்த இப்படி மேகி எடுத்து டக்குன்னு நூடுல்ஸ் செய்வாங்க பார்த்தீங்களா, 5 நிமிஷத்தில் செஞ்சு வைப்பாங்களா, அந்த மாதிரி ஆசீர்வாதம்னு சில காரியங்கள். தானியேலுடைய காரியம் எப்படி ஜெயமாக இருந்தது? அல்லேலூயா, அதைத்தான் பார்க்க போகிறோம். தானியேலுடைய காரியம் எப்படி ஜெயமாக இருந்தது? அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தானியேல் என்ன செய்தார்? எடுத்து வாசிங்க, 1:4 வாசிங்க. தானியேல் 1:4 செஞ்சார், அதை தான் பார்க்க போகிறோம். கல்தேயரின் எழுத்துக்களையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனுக்கு கற்பித்தான். இங்க பார்க்கிறோம், தானியேலை அடிமையா கொண்டு போய் அங்க அந்த அரண்மனையில் கொண்டு போனவனே அங்கே சில காரியம் சொல்லுவாங்க. ராஜாவுடைய சமூகத்தில் சில பேரை தேர்ந்தெடுக்கும் போது அங்கே பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனுக்கு அங்கே ஒப்பிப்பாங்களாம். நீங்கள் சாதாரணமாக படிக்கிறீங்க, இது சாதாரணம் கிடையாது. ஒரு பிரதான தலைவரிடத்துல போய் சில வாலிபர்களை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள உருவாக்குவாங்களாம். அவங்கள என்ன பண்ணுவாங்க? உருவாக்குவாங்க. எப்படி உருவாக்காங்க? பாடா படித்திடுவாங்க. இவங்களை போட்டு அந்த சரீரத்தெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி, நான் வெளியில் சொல்ல முடியாது, சில காரியங்கள்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஜெயிலுக்கு போனவங்களுக்கு அந்த அருமை தெரியும். ஒரு ஜெயிலுக்கு புதுசாக போகிறவங்க, அங்கே ஜெயில் அதிகாரிகள் உள்ள ரவுடிக அவங்கள போட்டு என்னென்ன டார்ச்சர் பண்ணுவாங்களோ அந்த டார்ச்சர் தான் இங்கே இருக்கும். இந்த பிரதானியை செய்வாங்க. ஏன்னா அடிமையாக வந்தவனை போட்டு பாடா படுத்தி எடுக்கும்போது பாருங்கள், அந்த இடத்துல தானியேல் தன்னை ஒப்பு கொடுத்தான். தானியேல் தன்னுடைய வாழ்க்கையை அங்கே ஒப்பு கொடுத்தான். பாருங்க, அங்கே தானியேல் என்ன பண்ணான்னா உருவாக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்போ எது ரொம்ப அவசியம்? பொறுமை அவசியம். எடுத்தோம் கவுத்தம்லாம் அங்கே செய்ய முடியாது.
நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை நல்லா வச்சிருக்கணும்னா உங்களுக்கு மிகவும் என்ன தேவை? பொறுமை தேவை. பொறுமையாக இருந்தால் பழமொழி தெரியுமா தெரியாதா? பொறுமையாக இருந்தா என்னங்க இப்படி இருக்கீங்க? அமெரிக்காவில் இருக்கீங்க பூரா பழமொழி தான் சொல்கிறேன் உங்களுக்கு. பொறுமையாக இருந்தால் என்ன செய்யலாம்? பூமியாளலாம். டைமிங் ஏற்ற மாதிரி சொல்லுங்க. நான் சொல்கிறேன், இப்போ பொறுமையாக இருந்தா பழமொழியே தெரியாதா? பெருமையாக வாழலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இதை தானே சொல்லுவாங்க. தப்பா சொல்கிறேன் நான். பொறுமையாக இருந்தா பெருமையா வாழலாம். பொறுமை இல்லாட்டி எரும மாடு மேய்க்க கூட லாய்க்கு கிடையாது. இப்போ பொறுமை ரொம்ப முக்கியம், அவசியம். ஆபிரகாம் விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்தான். அப்போ பாருங்க, இவன் அங்கே ஒப்பு கொடுக்குறான். அங்கே இந்த பிரதானி தானியேல் என்ன பண்ணுறான்? உருவாக்குறான். உருவாக்கும் போது வலிக்குமா வலிக்காதா? ஒரு சிற்பி ஒரு சிலை செய்யும் போது அந்த சிலைக்கு அந்த கல்லுக்கு வலிக்குமா வலிக்காதா? அதே மாதிரி கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா முதல்ல என்ன பண்ணுவார்? உருவாக்குவார். யாரை வச்சாலும் உருவாக்குவார். உங்கள் ஓனரை வச்சு உருவாக்குவார், சில ஆட்களை வச்சு உருவாக்குற போது உங்களுக்கு வேதனையாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அதை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இங்கே போட்டிருக்கு, சாராள் வீட்டை விட்டு ஓடி போகிற ஆகார் வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. ஓடி போகல தேவதூதன் சொல்கிறான், எதுக்குமா நீங்கள் ஆகாரே அப்படின்னு கேட்குறப்ப, என் நாச்சியார் என்னை குடும்பப்படுத்துகிற, அவட்ட இருக்க முடியாதுன்னு சொல்கிறப்ப தேவதூதன் என்ன சொன்னா? திரும்பி போய் என்ன பண்ணு? நாச்சியார் கீழே அடங்கிரு. உன்னை உருவாக்குறதே யாருதான்? சாராள் தான் உன்னை உருவாக்கணும். நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ முதல் என்ன பண்ணணும்? உருவாக்கப்படணும். அவள் உடனே போய் தேவதூதன் சொன்ன பேச்சை கேட்டு போய் இருந்தா பாருங்க, கர்த்தர் 12 கோத்திரங்கள் அவளை தோன்ற பண்ண. ஆமே. அப்போ பாருங்க, இன்னைக்கு உருவாகிறதுக்கு யாருமே ரெடி கிடையாது. சில ஊழியத்துக்கு வருவாங்க. நான் ஊழியத்துக்கு வரையில பைபிள் காலேஜ் படித்தவனே நான் பாஸ்டர்னு வருவாங்க. தயவு செய்து வந்துடாதுன்னு சொல்லுவேன். தயவு செய்து பைபிள் காலேஜ் படிச்சுட்டு பாஸ்டராக வந்துடாத. ஒருத்தவங்க கீழே போய் என்ன பண்ண, 3 வருஷம் அடங்கிடு. 3 வருஷம் அந்த ஊழியர் கீழே அவர் என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறாரு பாருங்க. ஒருத்தன் டாக்டர் படிச்சுட்டு நானும் டாக்டர்னு சொல்லி போய் ஆப்ரேஷன் பண்ண என்ன ஆகும்? போயிடும். எல்லாத்துலேயும் ட்ரைனிங் இருக்குங்க. நர்ஸில் ட்ரைனிங் இருக்குது, எல்லாத்துலேயும் ட்ரைனிங் கிடையாது. ஒருத்தவங்க கீழே வச்சு உருவாக்குவாங்க. ஆனால் பாஸ்டர் மட்டும் என்ன பண்ணுவாங்க? படித்தவனே என்ன பண்ணிடுவாங்க? நாங்களும் பாஸ்டர் அருமையானவர்களே, 2 போதருக்கு கீழே 7 வருஷம் உருவாக்கப்பட்டேன். அல்லேலூயா. அந்த உருவாக்கப்பட்டது தான் இன்னைக்கு சில காரியங்களாம் எனக்கு செய்ய தெரியும். உருவாக்கப்படாமல் எதுவும் செய்ய முடியாதுங்க. கர்த்தர் உயர்த்தணும்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? உருவாக்கப்படணும். தாவீது கோலியாத்தை கொல்றதுக்கு என்ன கல் எடுத்தான்? பூலாங்கல்ல சார்பே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? பூலாங்கல்ல சார்பே கிடையாது. சார்பே இல்லாததான் பூலாங்கல். அதே மாதிரி கர்த்தர் உங்களை உருவாக்குற போது சில சார்பெல்லாம் உடைப்பார். என்ன சார்பு? பெருமை என்கிற ஒரு சார்பு, அகம்பாவம் என்கிற ஒரு சார்பு உங்களுக்குள்ள இருக்கும் பார்த்தீங்களா? அதை பூரா என்ன பண்ணுவார்? உடைச்சு உருவாக்க. அப்பா அத்தா இயேசுவே, எனக்கு இந்த நிலைமை, எனக்கு என் சர்ச்சுக்கு வர எப்படி அப்படி உன்னை உருவாக்குறாரியா? உன்னை உருவாக்குவார். ஆனால் கைவிட மாட்டார். அல்லேலூயா. உன்னை உருவாக்குவார். யோனாவை எங்க வச்சு உருவாக்குனாரு? சொன்னதை கேட்டானா? கர்த்தர் ஒரு இடத்துக்கு போய் சொன்னா என்ன பண்றான்? பிடிச்சாரு, ஒரு மீனை கட்டளை இட்டாரு. போய் வில்லிங்க இருந்தவனே அங்கிருந்து மீன் முள்ளெல்லாம் குத்தனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறம் தான் வரேன். பாருங்க, உருவாக்கப்படணும். அல்லேலூயா. அதனால தான் பேதுரு சொல்றாரு, அவருடைய நீங்கள் எப்படி போட்டிருக்கு பேதுருல, அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். அடங்கி இருக்கிற சாதாரண காரியமா? அடங்குமா? செத்து போனதுக்கப்புறம் பணத்தை வச்சுட்டு வந்துடுவாங்க. வெட்டியான் போட்டு அங்கே எரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே எந்திரிக்குமா போனோம். அப்புறம் என்ன பண்ணுவார்? குச்சி எடுத்து செத்து போனாலே அடங்க மாட்டேங்குதுங்க. உயிரோட இருக்கல அடங்குமா? அடங்கணும். அல்லேலூயா. உருவாக்கப்படணும். உருவாக்காம உயர்த்த முடியாதுங்க. நான் தாங்க ராஜா, நான் எடுக்கிற முடிவு தாங்க, என்னை எமனு கேட்க முடியாது. டேஞ்சர் லைஃப் நீ வாழ்ற. உன்னை கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னா நீ டேஞ்சர் வாழ்க்கை வாழ்ற. உருவாக்கப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை யாரும் எதுவுமே சொல்லிடக்கூடாது, என்னை யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது, நான் அப்படியே இருப்பேன்னு சொன்னா நீ அப்படியே இரு.
நீ உருவாகாமல் இரு, உனக்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? ஆசீர்வதிக்க, உயர்த்த மாட்டார். தானியேல் உருவாக்கப்பட்டான். எங்கே வச்சு உருவாக்கப்பட்டான்? பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனுக்கு அங்கே வச்சு தானியேலை உருவாக்குறாங்க. யோசேப்பு எங்கே உருவாகினாரு? எங்கே உடைக்கப்பட்டாரு? குழிக்குள்ள. போனார் எங்க? குழிக்குள்ள. ரெண்டாவது அடிமை வீட்டில். மூணாவது செயலுக்குள்ள. 3 இடத்துல போனாங்க. 3 இடத்துல கர்த்தர் அவனை கைவிட்ட மாதிரியே இருந்தார். ஆனால் யோசேப்புக்கு தெரியும் கர்த்தர் சொன்னதை கண்டிப்பானே. அல்லேலூயா. பாடு, கஷ்டம், போராட்டம், பிரச்சனை வரும்போது ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாள் அதை பார்த்து இதாயிராதீங்க. சொல்லுங்க, நான் மரண பள்ளத்தாக்கி நடந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும். துன்பத்தின் பாதையில நடந்தாலும் அவர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும். சரி, முதலாவது. ரெண்டாவது, எப்படி தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது? வாசிங்களேன். 1:8 வாசிங்க. தானியேல் 1:8. ஆகாது என்று தான் இதயத்தில் தீர்மானம் கண்டு தன்னை தீட்டுப்பகல பிரதானி தலைவிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க, தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. ரெண்டாவது, அவன் லைஃப் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அவன் எடுத்த தீர்மானம் பார்த்தீங்களா? அவங்க கொடுக்குற போஜன பானத்தில் தன்னை என்ன பண்ணக்கூடாதான்? தீட்டுப்படுத்தக்கூடாது. அப்படி என்னங்க போஜன பானம் பண்ண கொடுப்பாங்கன்னா, ஒன்றும் இல்லை, அவங்க பன்னிக்கறி வைப்பாங்க. பாபிலோனுடைய சாப்பாடு பன்னிக்கறி. நியாயப்பிரமாணத்துப்படி எது சாப்பிடக்கூடாது? பன்றிக்கறியை சாப்பிடக்கூடாது. அது ரெண்டாவது, சில பிராந்திகள் விலையுயர்ந்த வைப்பாங்களாம், அதை தொடக்கூடாதுன்னு தான் இருதயத்தில் என்ன பண்ணானா? தீர்மானம். எங்க எடுத்தேன் தீர்மானம்? இருதயத்தில். உங்க இதயத்தில் தீர்மானம் எடுக்கிறீங்களா? தீர்மானம் எடுங்க. உங்க காரியம் ஜெயமா இருக்கணும், நான் சக்சஸ்ஃபுல்லாகணும், நீங்க என்ன பண்ணணும்? தீர்மானம். தீர்மானம் ரொம்ப அவசியம். இந்த ஜனவரி 5 தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் பைபிள் படிக்க போறேன், இவ்வளவு நேரம் ஜெபிக்க போறேன், இவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக இருக்க போறேன்னு தீர்மானம் ரொம்ப அவசியம். தீர்மானம் இல்லாத வாழ்க்கை அது நிரந்தரமே கிடையாதுங்க. தீர்மானம் பண்ணணும். தானியேல் எப்படி தீர்மானம் பண்றான் பாருங்க. அவனுடைய போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாம். பாருங்க எப்படி வசனம் பார்த்தீங்களா? இன்னொரு வாசிங்க. பண்ணும் திராட்சத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தீர்மானம். ஒரு தீர்மானம் எடுங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் எங்க இருக்கணும்? ஆலயத்தில், சர்ச்சில் இருக்கணும். தீர்மானம். நினைச்சா சர்ச்சுக்கு வர்றது, நினைச்சா போகிறது, இதெல்லாம் அருமையானவர்களே, இதெல்லாம் நல்ல வாழ்க்கையே கிடையாது. இதெல்லாம் இயேசுவுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. நான் அப்புறம் நினச்சா போகிறது, மாதத்தில் ஒரு தடவை போகிறது, நான் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது. எங்க இயேசுவை காட்டி நீங்கள் பெரிய ஆளா? இயேசு வழக்கத்தின்படியே ஆலயத்துக்கு போனாருங்க. அவர் ஒரு சர்ச்சில் போய் உட்காந்துருந்தார் ஞாயிற்றுக்கிழமை போய், ஓய்வு நாளில். இருக்கார் இல்லையா? பைபிளில் இருக்கா இல்லையா? பைபிளில் இருக்கா இல்லையாங்க? வழக்கத்தின்படியே ஓய்வு நாள் ஆலயத்துக்கு போனார். தீர்மானம். செபிக்கணும் ஒரு தீர்மானம். வேத வாசிக்கணும் ஒரு தீர்மானம். இந்த தீர்மானம் எப்படி தெரியுமா இருக்கும்? பாருங்களேன், உங்களை தீர்மானம் பண்ணிக்கலாம். தன்னை தீட்டுப்படுத்தாத காரியத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. எதெல்லாம் தீட்டுப்படுத்துது? நான் வசனத்தை வாசிக்க நேரம்ல நேராக போயிடுறேன். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. லூக்கா 11:31 சொல்லுது, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கும். உன் கண் தெளிவாக இருந்தா உன் சரீரம். அப்ப எது தீட்டுப்படுத்துமா? கண்ணு தீட்டுப்படுத்துமா? பார்க்கறது தீட்டுப்படுத்துமா? பார்க்க கூடாததை பார்த்தா உன் சரீரம் என்ன ஆகும்? தீட்டாகும். கிறிஸ்தவ இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு சினிமா பார்க்குற ஆட்கள் இருக்காங்க, இன்னைக்கு சீரியல் பார்க்குற ஆள்லாம் இருக்கிறாங்க. அந்த போட்டுருவாங்க பாஸ்டர் 2 மணிக்கு அகிலாவா என்னமோ ஒரு சீரியல் போட்டுருவாங்க பாஸ்டர். மாடியிலேருந்து தள்ளி விட்டாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில. அவங்கள தள்ளி விடணும். தேசத்தில் என்னென்ன நடக்குது? ஜெபம் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல, சீரியல் பார்க்குறது. சில ஸ்டேட்டஸ்லாம் நான் பார்க்குறதே கிடையாது. கிறிஸ்தவ பிள்ளைங்க ஸ்டேட்டஸாக பார்க்குறது கிடையாது. சினிமா நடிகர் போட்டா வச்சுக்கிட்டு அவையெல்லாம் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவங்கப்பா. அவங்கள எதுக்கு நியமிக்கிறீங்க?
தன்னை தீட்டுப்படுத்த தானியலுக்கு ஒரு அடிமைங்க. அவன் போய் ஒரு அடிமை தேசத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துருக்கான். ஏன்? அது தன்னை என்ன பண்ணுமா? தீட்டுப்படுத்தும். தீட்டுப்படுத்தும். பார்த்தீங்களா? தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி. அப்போ நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? எது நம்மளை கண்ணு வழியாக இதெல்லாம் நம்மளை தீட்டுப்படுத்தும்? சில காரியங்கள் நம்மளை என்ன பண்ணும்? சினிமா பாடல்கள், சில காரியங்கள் நம்மளை என்ன கண்ணு வழியாக போய் நம்மளை என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். உங்களுக்கு தெரியாது, அதுதான் உங்களுக்கு சொப்பனமாக வரும். அப்போ தானியேலை போல நீங்கள் என்ன பண்ணணும்? என்னை தீட்டுப்படுத்துகிற காரியத்தை இந்த வருஷத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? விலக்கி வைக்க போகிறேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கணும்னா உங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா தீட்டுப்படுத்தாத சில காரியங்களை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நேராக ரொம்ப 3வது ஒரு காரியம் பார்க்க போகிறான். வாசிங்களே. அடுத்து எது தீட்டுப்படுத்துனா 3-4 யாக்கோபு எடுங்க 14-15 வாசிங்களே. அடுப்படுத்த காடியாருன்னு பார்க்க போகிறோம். வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். பாருங்க, உங்க இதயத்துல என்ன வைக்க கூடாது? கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தை வைத்தா நீங்க என்ன பண்ணாதீங்க? பெருமை பாராட்ட. பெரிய அதெல்லாம் நினைச்சு நீ பெரிய உன்னை மேன்மைப்படுத்தாத. அடுத்து போட்டிருக்கு பாருங்க, அது என்னது? சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். பாருங்க, அப்படி நீ நிற்கும் போது, கசப்போட கோபத்தோட நீ நிற்கும் போது, நீ சத்தியத்துக்கு விரோதமாக நிற்கிறேன்னு பைபிள் சொல்லுது. நீ ஆண்டவரை எதுக்குறப்பா? வீணான கசப்பு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, கசப்பான வேர் உங்களுக்குள்ள முளைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஒரு புண்ணு சேஃப்டியான என்னங்க? சலை வச்சு அதை பிதிக்கி ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள சின்ன கசப்பு கூட என்ன ஆயிருந்தா உனக்குள்ள சேஃப்டியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத வைராக்கியம், செத்தாவை மூஞ்சில் என்ன பண்ண மாட்டேன்? சொல்லுங்க, இதவா சொல்லுங்க. செத்தா அதை சொல்லுங்க. செத்தா அவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். சரி, நீ செத்து போயிருக்க, அவன் வந்து நிற்கிறான், எந்திரிச்சிருவியா? சொல்லுங்க, எந்திரிச்சிருவியா? பாருங்க, இதெல்லாம் பாருங்க, வீணான வைராக்கியங்கள். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவதுன்னு பவுல் சொல்றாரு. வீணான. அடுத்து 14 வாசிங்க, 15 வாசிங்களேன். இப்படிப்பட்ட ஞானம். எந்த ஞானம்? தேவையில்லாத கோபம் வைராக்கியம் இருக்கிறதுலாம் எங்க இருந்து வருதுன்னு சொல்றாரு யாக்கோபு. சொல்றாரு, எங்க இருந்து வருதா? பரத்திலிருந்து. அது பரத்திலிருந்து உண்டாகி எங்க இருந்து இறங்கி வருதா? பரத்திலிருந்து. பரலோகத்திலிருந்து வருதா? பரத்திலிருந்து வருதா? பரத்திலிருந்து. பிசாசுகிட்ட இருந்து இறங்கி வருது. அது உங்க சரீரத்தையே கடப்படுத்திடும், உங்க இதயத்தை சுத்தம் இல்லாமல் ஆக்கிறோம். ஆகவே நீங்க அப்ப பாருங்க, தன்னுடைய இதயத்தை நேரம் இல்லை. அடுத்து 3 வாசிங்களேன். அடுத்து ஒரு காரியம் சொல்கிறேன், இந்த 2 முடிச்சிடறேன். 6-10 வாசிங்களேன். 6-10 தானியேல் 6-10 வாசிங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அவனுடைய காரியம் ஜெயத்துக்கு 10 வாசிங்க. 6-10. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுக்கு என்னங்க காரணம்? 3 வேளை ஜெபம் பண்ணினா. ஹல்லேலூயா. நம்ம பண்ணுவோமா? 3 வேளை சாப்பிடுவோம் பாஸ்டர், அதெல்லாம் விட மாட்டோம். பசிக்கு வயிறு இயங்கும், வயிறுக்கு பசி இயங்கும். 3 வேளை சாப்பிட்றோம். 3 வேளை ஜெபம் பண்ணுவீங்களா? தானியேல் வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க, அரண்மனையில் வேலை பார்க்குறான். வழக்கத்தின்படியே 3 வேளை ஜெபம் பண்ணான். எங்கள் இதில் வந்து பெயிண்ட் அடிக்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, ஒரு 4-5 பேர் பெயிண்டர். அதில் ஒரு இஸ்லாமிய ஒரு பையன் வந்திருந்தாப்புல, அடிச்சுக்கிட்டே இருந்தாப்புல. திடீர்னு 1 மணிக்கு இறங்கினாப்புல, கை காலை கழுவுனாப்புல. நான் கேட்டேன், என்ன இப்போயே சாப்பிட போகிறீங்களா? இல்லை, நான் பள்ளிவாசலில் போய் கொஞ்ச நேரம், ஒரு 1/4 மணி நேரம் தொழுதுட்டு வர போகிறேன். ஓனர் விடுவாரா? இல்லை, நான் ஓனர்கிட்ட சொல்லி தான் வந்திருக்கிறேன். நான் வெள்ளிக்கிழமை இப்படி போயிடுவேன், பக்கத்தில் பள்ளிவாசல் போய் தொழுதுட்டு வருவேன்னு. சரிங்க பிறதா, அப்புறம் ஓனர் தரமாட்டேன்னு என்ன சொல்றீங்க? அப்படி எனக்கு வேலையே வேணாம். அல்லேலூயா. நான் பார்த்து மிரண்டு போயிட்டீங்க, அந்த ஆளை பார்த்து. சொல்லி தான் வேலைக்கே சேருவானா. பக்கத்தில் நான் 1 மணிக்கு வெள்ளிக்கிழமை தொழுக போவேன், அப்படி இருந்தால் என்னை சேர்த்துக்க, இல்லாட்டி வேணான்றாராம். ஆனால் அவர் சொல்கிறாரு, அப்படி தான் என்னை சேர்த்துக்கிடுவாங்க. அல்லேலூயா. வைராக்கியத்தை பார்த்தீங்களா? ஒரு இஸ்லாமிய பையனுக்கு. நம்மளுக்கு இருக்க வைராக்கியம், போன இடத்துலலாம் நம்ம எப்படி ஆயிடுறோம்? அவங்கள மாதிரியே மாறிடுவோம். ஜெபமே பண்ணுறதில்ல.
ஜெபந்தான் நம்ம வாழ்க்கையில் என்னத்தை செய்யும்? காரியத்தை என்ன செய்யும்? ஜெயமாய் மாற்றும். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு இந்து மனுஷன் சொல்கிறான், நான் 3 நாள் பணம் கேட்டு கொடுக்கல. ஒரு கிறிஸ்தவங்க சொன்னாங்க, ஏசப்பாட்டை நீ ஜெபம் பண்ணி பாரு, காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு போய் கிடக்குனாங்க. நான் அதே மாதிரி ஜெபம் பண்ணிட்டு போகிறேன், அன்னைக்கு கொடுத்துட்டாரு. ஏசப்பா அப்படிப்பட்டவரான்னு கேட்குறாரு. அப்போ ஜெபத்துக்கு எப்படிப்பட்ட வல்லமை உண்டு பாருங்க. அதைத்தான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி உன்னால் முடிஞ்சதை உங்கள் அப்பாட்ட சொல்லுங்க. உங்கள் அப்பாட்ட சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. தானுடைய காரியம் ஜெயமா இருந்ததுக்கு என்ன காரணம்? 3 வேளை என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அப்புறம் காலையில் என்ன சாப்பாடு, மதியம் என்ன செய்ய போற? சாம்பார் வச்சு அந்த பீட்ரூட்டை பொரிச்சு அதை பொரிச்சிரு. நைட்டுக்கு என்ன பண்ண போற? இட்லியா? அதுக்கு தக்காளி சட்னியா, தேங்காய் சட்னி? இதெல்லாம் கேட்பாங்க. 3 எப்போ மத்தியானம் ஜெபம் பண்ணியா, நைட்டு ஜெபம் பண்ணியா? இதை கேட்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு சொல்றது? எத்தனை பேர் சொல்ற புரியுது? சாப்பாட்டுக்கு முக்கியம் கொடுக்குற ஆள்கள் நம்ம ஆளுகள்லாம். அதனால தான் ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க, பந்திக்கு முந்து பந்திக்கு சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. பந்திக்கு முந்து படைக்கு. எப்படி ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா? ஒரு சண்டை வந்து போனா நீ போகாத, லாஸ்டா போ. சாப்பாடுனா என்ன பண்ணிரு? முன்னாடி குட்டு ஓடி போய் உட்காந்துரு. அடா பாவிகளா. சரி, 3வது என்ன சொன்னேன்? தானியேலுடைய காரியமா சேர்ந்தது உருவாக்கப்பட்டார். 2வது என்ன சொன்னேன்? தானுடைய காரிய ஜெயத்துக்கு என்ன சொன்னேன்? 2வது ஸ்டெப்பு, தான் இருதயத்தை என்ன பண்ண? தீட்டுப்படுத்தாதபடி பார்த்து. உலகத்தில் 1000 காரியம் நடக்குங்க, 1000 நடக்கும். அதுலேருந்து உன்னை காத்து கொள்ளணும். நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல. எப்படி ஒரு மீன் உப்பு கடலுக்குள்ளேயே கிடந்து உப்பா இருந்தா, அதை எப்படி தான் பிடிச்சிட்டு வந்தாலும் நீங்கள் உப்பு போடாமல் சாப்பிடுவீங்களா? மீனுக்கு உப்புக்குள்ளே தானே இருந்துச்சு, அது உப்பு அண்ட விடாதுங்க. ஒரு பூவுன்ற அது என்னதோ ஒன்று சொல்லுவாங்களே, அது தன்னை காத்துக்கொள்ளுமா. நம்மளும் தன்னை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. 1000 நடக்கலாம். சூப்பர் பாட்டியா வந்திருக்கு, நம்ம ஏகார் ரஹ்மான் போட்டிருக்கேன். டே போட, அதை காட்டில எங்க ஆண்டவர் பாட்டு இருக்குன்னு சொல்லணும். அல்லேலூயா. எங்க போட்டு ஒரு ஆட்டை கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சில ஆளுகள்லாம் அப்படி போயிடுறாங்க. சரி, 2வது இதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. 3வது என்ன சொன்னேன்? 3 வேளையும் ஜெபம் பண்ணினா. ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் என்ன ஜெபம் பண்ண போய் வேலை செய்கிற இடத்துல போய் முழங்கால போட்டு ஜெபம் பண்ண போகிறீங்க? சும்மா அப்படி நின்று ஜெபம் பண்ணாலே போதும். 3 வேளையும் ஜெபம் பண்ண. 4வது ஒரு வார்த்தை முடிச்சிடறேன், நான் இது முடிச்சிடறேன். வாசிங்க, 6:21 வாசிங்க. தானியேல் தான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. பாருங்க, 20 வாசிங்க. ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். பாருங்க, இந்த சம்பவத்தை தானியேலை என்ன பண்ணாங்கன்னா, கூட வேலை பார்க்குறவங்க போராமப்பட்டு சில காரியம் செய்ய வச்சு தானியேல் அதில் இந்த சிலையை தான் வணங்கணுக்கிட்டு இருந்தப்ப தானியேல் போய் ஜெபம் பண்ணப்போ அது ராஜாவுக்கு அறிவிச்சு தூக்கி சிங்க கவியில் போட்டாங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் தூக்கி போட்டுட்டவுடனே இப்போ ராஜாவுக்கு தானியேல் மேலே ஒரு பிரியம் இருந்துச்சு. அவன் நல்ல பையனே, அவனை ஏன் தூக்கி போட்டாங்கன்னு ராஜாவுக்கும் தெரியும், இங்கே பண்ணது வீம்புக்கனே பண்ணிட்டாங்கன்னு. ராஜாவே அதை செய்ய முடியாமல் இருந்தார். இப்போ சிங்க கவியில் போயிட்டு தானியேலை தூக்கி சிங்க கவியில் போட்டாங்க. அந்த சிங்கங்கள் பூரா எப்படி தெரியுமா இருக்கும்? பசியில் போட்டிருப்பாங்களாம். நான் மாத கணக்கில் பசியில் ஏதாவது ஒரு மனுஷனை அப்படி போடுறப்ப வப்புன்னு பிடிச்சி என்ன பண்ணிடும்? கடிச்சு சாப்பிட்றோம். இப்போ தானியேலை உள்ளே போட்டவனே ராஜா போய் பக்கத்தை சொல்கிறாரு, தானியேலே, தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? யாருங்க சொல்றா? ஒரு புறஜாதி சொல்றியா தானியேலை காட்டி. நீ இடைவிடாமல், அப்பனா என்ன செஞ்சு தானியேலுக்கு? இடைவிடாமல் பாட்டு பாடிக்கிட்டு இருந்திருக்கேன். அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அழகான வார்த்தையை பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, நாங்களாம் அப்படி பாட்டு படிச்சா இப்படி பாட்டு. நீ சொல்லக்கூடாதுப்பா. நீ பாட்டு பாடுறது யார் சொல்லணும்?
உன் சாட்சியை மற்றவங்க சொல்லணும். நான் ஒரு சாட்சியின் புஸ்தகம் எழுதியிருக்கேன், தூக்கி குப்பையில் போட்டு போ. நீ எதுக்கு உன் சாட்சியை பற்றி எழுதுற? உன் சாட்சி இன்னொருத்தவங்க சொல்லணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சாட்சி வந்து நம்ம வாழணும். அடுத்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தானியேல் பாருங்க, அதுக்கு தானியேல் மறு உத்தரம் என்ன சொல்கிறான் பாருங்க. 22, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாம தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்கள் வாய்களை என்ன பண்ணாராம்? கட்டி போட்டார். பாருங்க, சிங்கத்தை தூக்கி தானியேலை எப்போ உள்ள போட போறாங்கன்னா தேவன் தம்முடைய தூதனை அனுப்பிச்சிட்டாராம். பெரிய ஒரு கயிறை கொடுத்து சிங்கம் வாயத்தை என்னட்டாராம்? கட்டி போட்டாராம். தூதன் கட்டி போட்டானா. இப்போ தானியேலை உள்ள போட்டவனே சிங்கம் போய் என்ன பண்ணுதான்? என்ன பண்ணுதான்? நான் குற்றமற்றவன். கட்டி போட்டாங்க. மோந்து பார்க்குது. அடுத்து அந்த வசனத்தை பாருங்களேன், சூப்பரா போட்டு. கட்டி போட்டா அதென்றா அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவையே உமக்கு முன்பாக நான் என்ன செஞ்சதில்ல? நீதிகேடு செய்ததில்ல. தானியேலுங்க அழகா சொல்றாரு, ராஜாவே நான் ஆண்டவருக்கு முன்னாடி குற்றமற்றவன் இல்ல, உனக்கு முன்னாடி நான் என்ன பண்ணல? நீதிகேடு செய்ததில்லை என்றார். அதனாலதாங்க தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க கேட்க முடியுமா உங்க ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே நான் குற்றமற்றவனா இருக்க மாட்டேன் நீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நேரம் டங்குன்னு இறங்கி வருவார். கட்டையை எடுத்து மண்டையிலே அடிப்பார். எத்தனை பண்ணிக்கிட்டு குற்றம் பண்ணான்னு கேட்பார். என்னை சேர்த்தாங்க சொல்கிறேன். அப்படி தைரியமாக சொல்லணும், ஆண்டவரே நான் குற்றமற்றவன் இல்லை ஆண்டவரே, உனக்கு முன்பாக நான் என்ன பண்ணதில்லை? நீதிகேடு செய்தல். பாருங்க, இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். தானியேலுடைய காரியமோ ஜெயமாக இருந்தது. லாஸ்ட்டாக நான் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இதுக்கு மொத்தமாக ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். மீகா 6:8 வாசிங்க. இதெல்லாம் எல்லாத்துக்கும் நான் சேர்த்து சொல்கிற வசனம். 6:8 வாசிங்களேன். மீகா 6:8. அதில் ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். இந்த வருஷம் முழுக்க நீங்கள் எப்படி இருக்கணுமா? மீகா 6:8 பக்கத்தை மட்டும் சொல்லுங்க. இது எங்கே போச்சு? 10 1000 எத்தனை சிஸ்டர்? 79. எல்லாரும் எடுங்க. மீகா 6:8 எடுங்க. மனுஷனே பாருங்களேன், இங்கே பாருங்களேன். கர்த்தர் இந்த புதிய ஜனவரி மாசத்துல நான் உங்ககிட்ட என்னத்தை கேட்குறேன்? கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்ககிட்ட என்னத்தை கேட்குறேன் அதைத்தாங்க சொல்றாரு. வாசிங்களேன். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். என்னத்தடா கேட்குறேன் உன்கிட்ட? நான் என்னத்தை கேட்குறேன்? நன்மை செய்து இரக்கத்தை, சிஸ்டர் அங்க பாருங்க, இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல். நான் வேற உன்கிட்ட என்னத்தை கேட்குறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்மானம், மனத்தாழ்மை ரொம்ப முக்கியங்க ஆண்டவருக்கு முன்னாடி. நான் சமீபத்தில் ஒரு இதில் போட்டேன், நீ எந்த அளவுக்கு உன்னை தாழ்த்துறியோ மலன்னு கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும். அல்லேலூயா. தினமும் நீ எந்த அளவுக்கு உன்னை தாழ்த்துறியோ, உனக்கு ஒரு தாளந்து, உனக்கு ஒரு கிருபை, உனக்கு ஒரு இதெல்லாம் கொடுத்தா நீ தாழ்மையாக இருக்கணும். எல்லாரும் என்னைய பாருங்களேன், எனக்கு ஒரு கிருபை, எனக்கு ஒரு தாளந்து கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு நான் வந்து பெருமையாக இருக்கக்கூடாது, தாழ்மையாக இருக்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற தாழ்மைப்படணும். நான் என்னத்தை கேட்டேன் அவங்ககிட்ட சொல்கிறாரு. நான் என்னத்தப்பா அவங்ககிட்ட கேட்குறேன்? எனக்கு முன்னாடி நீ மனத்தாழ்மையோடு இருக்கிறாம வேற என்னத்தை கேட்டேன்? அவர் உயர்ந்தவராக இருந்தும் யாரை நோக்கி பார்க்குறாரா? தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறாரு. அவர் உயர்ந்தவராக இருந்தாலும் அவர் யாரை நோக்கி பார்க்கிறாரு? தாழ்மையானவர்களை. நீ உயரும் போது உன்னோட எண்ணமெல்லாம் எங்க இருக்கணும்? தாழ்மையை நோக்கி. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். அவர் காணிக்கை பாட்டு